ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். முத்தழகு சீரியல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ட்ராக் கொண்டு போயிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ். இப்போ முத்தழகோட குழந்தை இறந்து போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக குழந்தை இறந்து போகல, அஞ்சலிக்கு ஒரு ஆண் குழந்தை கிடச்சிருக்கு. அந்த ஆண் குழந்தைய முத்தழகுக்கு பிறந்த குழந்தைய காமிச்சிட்டு முத்தழகுக்கு பிறந்த குழந்தைய அஞ்சலி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரில. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அகைன் ஒரு அழுகாட்சி காட்சி தான் அப்கமிங் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பூமி வேற கேஸ் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, ஸோ அது அஞ்சலி குழந்தை பூமிக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அஞ்சலிக்கு பிறந்த குழந்தையா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அப்போ உண்மையெல்லாம் தெரிய வந்துடும். ஆனால் அது எப்படி எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்களே. ஸோ என்ன பண்ணுறது, கடவுளே ஏன் இப்படி கொண்டு போகிறீங்கன்னு தான் தெரியல. ஸோ பார்க்குற ரசிகர்கள்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருப்பாங்க போல. ரொம்ப கடுப்பாக வருது. கொஞ்சமாவது பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இப்போயாவது அஞ்சலியோட முகத்திரையை கிளிக்கலான்னு பார்த்தா அதையும் கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. முத்தழகுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தை அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சுங்க. முத்தழகை பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்குது அந்த காட்சி. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த டாக்டர் இப்படி பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் ஒரு தப்பு தான் பண்ணீங்க, அதை அட்லீஸ்ட் உண்மையை சொல்லலாம் இல்லையா? ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு பல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்போ உண்மை வெளியே வரும்னு தெரியல. தெரிஞ்சு சீரியல் எப்போ என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைட்லேருந்து சொல்கிறாங்களோ அப்போ இந்த உண்மையெல்லாம் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாங்க போல். ஸோ அகைன் நம்ம முத்தழகு பூமியை விட்டு பிரிய போகிறாங்க. இது அப்கமிங் ட்ராக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த மூஞ்சியை பார்த்து சொல்கிறாங்க முத்தழகு ஒன்றை மாதிரியே இருக்குன்னு சொல்லி அந்த டாக்டரோட சொல்கிறாங்க குழந்தை. அப்போ எப்படி அது அஞ்சலி குழந்தை மாதிரி இருக்கும்? அதை ஒன்றும் புரியல, லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி முத்தழகு 2 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது 10 மில்லியன்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.